ப்ரோ எதை பண்ணாலும் ப்ரூஃபோட பண்ணணும் ப்ரோ. ப்ரோ நீ ஏதாவது கேன மாதிரி பேசிட்டு ப்ரோ. டேய் நீ ஏன்டா கதையிட்டு இருக்க? உன்னதான் எப்பவுமே ஆடியன்ஸ் ப்ரோவோக் பண்ணுவாங்க. நீ இத்தனை வருஷம் யூடியூப்ல நீ கத்துருப்ப. இது ஒரு மேட்ரு. நீ ஏன் கதையிட்டு இருக்க? நீ தான் எதுவுமே பண்ணல விட்டுட்டு. நீ தான் எதுவுமே இங்க பாரு நீ தான் எதுவும் பண்ணல விட்டுட்டு. இங்க பாரு நீ எதுவும் பண்ணல. யாரோ ஏதோ பேசிட்டு போறாங்க. நீ ஒன்னெல்லாம் யாரும் எதுவும் சொல்லல. இல்ல கிடையாது. நான் ஒண்ணுமே சொல்லல சார். இங்க பாரு நான் சொல்றேன்ல, யாராவது ப்ரோவோக் பண்ணுவாங்க இதெல்லாம். இங்க பாரு குக்கிக்குமார், நான் ஒண்ணு சொல்றேன், உன்கிட்ட புரிஞ்சுக்கோ. நாங்க இல்லாதப்ப பேசியே காணா போனவங்க அதிக பேர். உனக்கு யாராவது ஏதாவது ப்ரோவோக் பண்றாங்க காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீ பேசுனா நீ காணா போவ குமாரு. நீ காணா போவ. நீ இவ்வளவு நாள் பார்த்தது நீ காணா போயிடுவ. நான் அவ்வளவு சொல்லுவேன். உன்னால இதான சொல்லுவேன். நான் எதாவது சொல்றேன்ல, நான் உன்கிட்ட உனக்கு இங்க பாரு, நான் உன்னை அனுப்பும் போது கூட நான் வந்து இங்க இருந்தா உனக்கு எதுவும் விளையாட கூட முடியாது. பிசி கேம் கூட பண்ண முடியாது. எதுக்குமே சரிப்பட்டு வராது, கஷ்டமா இருக்கும். அப்படின்னா அங்கே இருடா அப்படின்னு சொல்லி இங்க பாரு, உனக்கு ஃபேவரா இருக்கிறதா அலிகேஷன் இல்லைன்னு சொல்லி தானே அனுப்புனேன் குக்கிக்குமார் நான் பையன் அப்படின்னு. உன்னை அவங்க யாரா சொல்லுவாங்க? யாருமே உன்ன சொல்லடா. டேய் இது நாங்க வேற ஏதோ கான்டெக்ட் பேசிட்டு இருக்கோம். நீ வேற எதுக்கும் ப்ரோவோக் ஆயிட்டு இருக்க. வேற ஏதோ போயிட்டு இருக்கு. நீ வேற ஏதோ பண்ற. நீ இங்க பாரு, நீயா பிசி வாங்கி கொடுக்க போற? நீ பிசி கொடுக்க போறியா? நீ காசு கொடுக்க போறியா? நீ காசு கொடுத்து பிசி வாங்கி கொடுக்க போறியா? ஈஸ்வாக்கு நீ காசு கொடுத்து பிசி வாங்கி கொடுக்க போறியா குமாரு? இல்ல அப்புறம் விட்டுட்டு போக வேண்டியதான்டா. ஏன்டா கதறிட்டு இருக்க? சும்மா வந்து அது ஒரு பெரிய விஷயமா பேசாம அதை விட்டுட்டு போக வேண்டியதான்டா. நீ ஏன்டா கதறிட்டு இருக்க? சும்மா இங்க பாரு, கண்டென்ட்ன்ற பேர்ல ஏதாவது பேசி ஆள மரணம் அடைஞ்சிடாத. அவ்வளவுதான் சொல்லுவேன். இங்க பாரு குமாரு, இங்க பாரு, நான் இப்பவும் சொல்றேன், உன்னை ப்ரோவோக் பண்ணுவாங்க. உன்னை வந்து ஏதாவது இருக்கிற எல்லா வேலையும் பண்ண பார்ப்பாங்க. நீங்க பாரு, நீ என்ன வேணா பண்ணிக்கோ சரியா? காணா போயிடுவேன். நான் கண்ணில் பாத்துக்கிறேன். 8 வருஷத்துல காணா போனவங்கள நீயும் பாத்துக்கிறேன். எங்க இருந்து வளர்ந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி எங்க இருந்து போனியோ அதுக்கு ஒரு லாயல்ட்டி வேணும். அதுக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும் சரியா? யாருமே உன்னை சொல்ல கிடையாது முதல்ல. அது யாருன்னு உனக்கும் தெரியும். டேய் அவங்க யாரு என்ன சொன்னா உனக்கு என்னடா? நீ தான் பண்ணலடா. இப்ப நீ தான் சொல்ற, நாங்க எதை கண்டுக்கிறோமா? ஜாலியா இல்ல நாங்க போடா சொல்லிட்டு போறா அப்படின்னு நாங்க போறா அந்த மாதிரி தான். நீ ஏன் கண்டுக்கிறத? இப்ப எங்களுக்கு தானே எல்லாம் சொல்றாங்க. நாங்க எதை கண்டுக்கிறோமா? போடா மயிரா போச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு இல்ல. நான் பாட்டுக்கு அடுத்த நாள் காலைல வரல, அடுத்த நாள் ஸ்டீம் போடல, அடுத்த நாள் 18 மணி நேரம் நாங்க இங்க தானே இருக்கோம். போய் பிரேக் எடுத்தோமா, லீவ் போட்டோமா, ஓடி ஒளிஞ்சோமா, இங்க தானே இருக்கோம். ஆனா பாரு, நீ காசு வாங்கல அடுத்தது இரு. இங்க பாரு, ஒருத்த வந்து இங்க பாரு, நீயே முதல்ல பிடிஎஸ்ல இல்ல சரியா? அவன் வந்து வரும்போது நான் குக்கிக்குமார் மேல கேஸ் கொடுக்க போறேன், என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டான். இந்த மாதிரி வந்து பிடிஎஸ்ல சேர்த்தி விடுறேன்னு சொல்லி காசு வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் கொண்டு வைக்கிறான். நான் என்ன பண்றது சொல்லு? நீ ஏன் பிடிஎஸ்ல இல்ல? நீ வந்து காசு வாங்கினு சொல்லும் போது நான் என்ன சொன்னேன்? பண்ண மாட்டான் அவன் பண்ண மாட்டான். கேஸ் கொடுத்துக்கோங்க. கேஸ் கொடுத்துக்கோங்கட்டான். ஏய் குமார், நான் தான் சொல்லிட்டு குமாரு, இங்க பாரு நான் வந்து உங்ககிட்ட நான் தெளிவா சொல்றேன். இங்க அவுட் சைடர்ஸ் வேலை பார்ப்பாங்க சரியா? இல்லாத இருக்குவாங்க, அவுட் சைடர்ஸ் வேலை பார்ப்பாங்க. இங்க பாரு, நான் சொல்றேன்ல, நாம இவரு இப்போ இரு, நானே உன் கூட விளையாடுறதே இல்ல ஓகேவா? ஒருத்த வந்து பிடிஎஸ்ல வந்து வார்ல ஸ்லாட் வாங்கி கொடுக்குறேன், பிடிஎஸ்ல வந்து சேர்த்து விடுறேன், பிடிஎஸ்ல வந்து உனக்கு பாஸ்வேர்டு அனுப்புறேன், இதுல டைவர்ஸ்ல வந்து மலன்போக்கு தெரியாம பாஸ்வேர்டு அனுப்புறேன், எனக்கு மிஷின் கொடுங்க, எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு அவன் நீ வாங்கிட்டேன்னு சொல்லி அவன் நாங்க நம்பவே இல்லையே, நாங்க எதுவுமே சொல்லவே இல்லையே. டேய் தம்பி, நீ கொடுக்குறா போய் கேஸ் கொடுப்பா தம்பி அப்படி. அதான் சொல்றேன்ல, சரி அதான் சொல்றேன்ல, சரிடா கொக்கி காசு வாங்கிட்டான், 1 லட்சம் ரூபாய் காசு வாங்கிட்டான்னு சொல்றேன்ல, போய் கேஸ் நான் தான் சொன்னேன், போய் கேஸ் கொடுறா பாத்துக்கலாம், போய் கேஸ் கூட அவன் ப்ரூஃப் பண்ணிட்டோம், அதோட நாங்க நிப்பாட்டிக்கிட்டோம்ல.
அவ்வளவுதான். நீ உண்மையா 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருந்த, பாஸ்வேர்டு கொடுக்கறதுக்கு வாங்கியிருந்த அப்படின்னு சொல்லி அவன் கேஸ் கொடுத்தா நீ ஹேண்டில் பண்ணு. தெரியுடா, நான் தான் சொல்றேன்ல குமாரு, அதான் சொல்றேன்ல, உண்மையா இருந்தா அவன் கொடுக்க போறான், உண்மையா இல்லைன்னா விட போறான், அவ்வளவுதான். நீ ஏன் பார்த்து கதற, விட்டுட்டு போ, அவ்வளவுதான். இங்க பாரு, நான் தெளிவா சொல்லிட்டேன் நான் உங்ககிட்ட. இங்க பாரு, இங்க பாரு, எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். அண்ணன் மொபைல் பேசிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்டர் ப்ரோ. இல்ல நான் வெளிய பேசிட்டு இருந்தா பேசுவாங்க. நீ நீடே இல்லைங்க. நான் வந்து தரேன் வாங்க. சரிடா அப்பா, இங்க பாரு. நான் தான் சொல்றேன்ல. நான் உன்கிட்ட தெளிவா தான பேசுறேன். இப்போ நீ அப்படி சொல்லி பாஸ்வேர்டும் இது டிஸ்கார்ட் இது ட்ரையோட பாஸ்வேர்டும் வாரோட பாஸ்வேர்டும் நான் தரேன், அதுக்காக எனக்கு மிஷின் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீ அவங்க கிட்ட காசு வாங்கலன்றது பொய்யா இருந்தா அவன் கேஸ் கொடுத்தா ப்ரூவ் ஆக போறது இல்ல. அது அவ்வளவுதான். அதுக்கு ஏன்டா நீ போய் நீதான் பண்ணலையேடா, டேய் நீதான் பண்ணலையே, விட்டுட்டு போ, அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத, அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு, அவ்வளவுதான். இப்ப யாரு போய் கேஸ் கொடுத்து யாரு போய் கேஸ் கொடுத்தாலும் முதல்ல 2 தரப்பு கேட்பாங்க, அவங்களோட இதை செக் பண்ணுவாங்க, இதுக்கு வாங்கியிருக்கானா இல்லையா, அங்க என்ன பேச்சுவார்த்தை போயிருக்குன்னு எல்லாமே எடுப்பாங்க, எல்லாமே பார்த்து தான் விடுவாங்க, அவ்வளவுதான். அது முடிஞ்சிருச்சு. நீ அவர் கான்ட்ரவர்சி சொன்னால, சரிடா குமார், இரு குமார், நான் தான் உனக்கு சொல்றேன்ல குமார், சரிடா நான் தான் குமார். இங்க பாரு நீ அப்ப கூட நான் பாரு அப்ப கூட நீ எனக்காக சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு பண்ண, அதை கூட சொல்றேன், நீ எனக்காக சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு பண்ணே ஒத்துக்கிறேன். நீ அது ஒரு பெருசா எடுத்துக்க வேண்டிய விஷயம் இல்ல. சரிடா, நீ தான் வந்து ட்ரையோட்ஸுக்கும் வாரோட பாஸ்வேர்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எந்த உடன்பாடுலயும் இல்லல்ல. அவன் என்ன பண்ணா நமக்கு என்ன? ஐயோ, உனக்கு புரியுதா இல்லையா? டேய் இங்க பாரு குமாரு, இங்க பாரு, எல்லாரும் இங்க பாக்குறாங்க ஓகேவா, எல்லாரும் ஆடியன்ஸ் இருப்பாங்க ஓகேவா, இங்க எல்லாருக்கும் சம்பாதிக்கலாம்னு சொல்லி எல்லாருக்கும் வைத்து இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இது இப்படிதான் 8 வருஷமா இப்படிதான் நடந்துகிட்டே இருக்கும். இன்னும் 5 வருஷம் கழிச்சு இதே மாதிரி நடக்கும். சரியா? ஆடியன்ஸ் அப்படிதான் பண்ணுவாங்க, ஒன்னு அப்படி பேசிட்டாங்க, அவங்க எப்படி பேசிட்டாங்க அப்படின்றாங்க. விட்டு அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஏய் நான் உனக்கு என்ன சொல்ற அனுப்பிச்சேன், அலிகேஷனே இல்ல அப்படின்னு சொல்லிதான் அனுப்பிச்சேன். நீ இங்க பாருங்க, எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில நான் வந்து உங்களாலதான் வளர்ந்தவன், நான் உங்களுக்கு தான் விசுவாசமா இருப்பேன், நான் அப்படி நான் இப்படின்னு. இங்க பாரு தம்பி, இங்க பாரு குமார், நான் உனக்கு சொல்றேன், இங்க பாரு என்ன போட்டு, இங்க பாரு தயவு செஞ்சு இந்த காது குத்துற வேலை யார்கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காது. சரியா? இங்க பாரு, ஒண்ணு இருந்தா போர்ல நேர்மையாரு, இல்லண்ணே நான் அப்படி இல்ல. இங்க பாரு உனக்கே தெரியும் நம்மள ஸ்டீம் ஷேப் பண்றவங்க யாரு, நமக்கு அகைன்ஸ்ட் பண்றவங்க யாருன்னு. நீ அவனுக்கு கூட சேர்ந்தா விளையாண்டுக்கிற வார்த்தா போய் பேசுறா பட்ட வெறியாவது எனக்கு நடிக்காத, நல்ல மாதிரி வெறியாவது எனக்கு, சும்மா நல்ல மாதிரி நடிக்காத. ரெண்டே தான், 1 ஹெட் 1 டெய்லு, நடுவுல ஒண்ணு கிடையாது. சும்மா நடிக்காத, ஊருக்கு நடிக்காத, ஊருக்கு சும்மா நடிச்சு சும்மா வெளியே சீன் போட்டுருக்காத. யாரை பாக்க முட்டை போய் நினைச்சிருக்கேன் ஆடியன்ஸா? நீ என்ன பண்ண யாருமே தெரியாது, என்ன சும்மா பாரு. அது எப்படிதான் உனக்கு முன்னாடி எதிரி இன்னைக்கு எப்படா இருப்பான்? என்ன நேற்று எதிரி எப்படி இன்னைக்கு உனக்கு எப்படி நேற்று துரோகி, நேற்று ஆக்கரி, இன்னைக்கு ஒரு நல்லவனா? என்ன கணக்கு இது? என்ன கணக்கு சொல்லு, நீ சொல்லு. நீ சொல்றாஜா, நேத்து ஆக்கரே, நேத்து உன்னை போட்டு உன்னை ஸ்டீம் பே பண்ண, இன்னைக்கு எப்படி நண்பனாவான்? எப்படா ஒரே நாள் ஆவான்? என்ன கதை விட்டுறா? ஒன்னு டைரக்ட், அவ்வளவுதான். சும்மா விட்டுட்டு தெரியாது நீ ஏதாவது பேசிட்டு, சும்மா போடாதே, சும்மா போடா. பாக்குறவங்க முட்டாள் நினைச்சிருக்காதா? நாங்க எதுவுமே கவனிக்க மாட்டோமான்னு நினைக்கிறேன். நீ என்ன யாரும் ஒண்ணு கெட்டவங்க சொல்ல, உன்னை யாரும் கெட்டவங்க சொல்ல. ஆனா இந்த மாதிரி வந்து அண்ணே நான் வந்து இப்படின்னு நான் அப்படின்னு அதான் சொல்லாது, எனக்கு பிடிக்கல. இங்க பாரு நீ சும்மா குமார், இங்க பாரு நீ எங்க இருந்து வந்த, என்ன பண்ண, இங்க பாரு நீ எங்க இருந்து வந்த, எப்படி மாறின,
என்னவா இருந்த நீ எல்லாத்தையும் மறந்துட்டல அவ்வளவுதான் விட்டுரு. என்கிட்ட 60 ரூபா இல்ல. எப்படி உனக்கு வந்து நேத்து எதிரி இன்னைக்கு ஒரு நண்பன் ஆனானோ அதே மாதிரி இன்னைக்கு நண்பன் உனக்கு நாளைக்கு ஒரு சூத்தடிப்பான். சரியா? அப்ப வந்து நான் சொல்றது உனக்கு தெரியும். அது வரைக்கும் நீ என்ன பண்றதா படிக்க போ. டேய் எனக்கு இது கூட டேய் பேலன்ஸ் கூட சரியா? சும்மா சீன் போட்டுக்கிட்டு உடனே என்னடா எங்களுக்கு என்னவோ நாங்க என்ன புதுசா யூடியூப்க்கு வந்த மாதிரி எங்களுக்கே சொல்லி கொடுக்குற குமார். எத்தனை பேர் குமார் நம்ம பாத்துருக்கோம், எத்தனை பேரா நம்ம பாத்துருக்கோம். ஏய் இங்க பாரு, நான் தான் சொல்றேன்ல. இங்க பாரு குமார், இரு ஒரு நிமிஷம். சரி எவ்வளவோ பேரு உனக்கு அகைன்ஸ்டா இருந்தாங்க. இப்ப நான் உன்னை வெளியே அனுப்பிச்சோன்னா அவங்களை தூக்கி நான் உள்ள போட்டு இதா பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இங்க பாரு குமார், நான் உன்னை என்னைக்கும் சொன்ன மாதிரி ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஒன் ஸ்னேக் ஆல்வேஸ் ஸ்னேக் குமார். அது நீ வெளியே போனாலும் சரி, உள்ள இருந்தாலும் சரி, சூட் அடிச்சாலும் சரி, ரூம்குள்ள இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, மலையில இருந்தாலும் சரி, ஒன்ஸ் ஸ்னேக் ஆல்வேஸ் ஸ்னேக் தான். கெட்டவெல்லாம் நான் அவன் என்னடா சொன்னேன், ஏன்டா பைத்திய மாதிரி பேசிக்கிறேன். ஏன்டா உன்னை கூப்பிட்டு அங்கே இருடா ராஜா, உனக்கு அங்கதான் பிரச்சனை இருக்காது, இங்க ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காது, நான் உனக்கு எவ்வளவோ தெளிவா சொல்லி. இப்போ மத்தவங்க எல்லாம் ஆடியோ வெளியே வச்சு வெளியே அனுப்பிச்சுட்டு உனக்கு நான் எவ்வளவு டீசெண்டா தானே அங்கேயே இருந்தா நீ அப்பதான் ஜாலியாக சொல்லிட்டு அதே மாதிரி ஈஸ்வா விசாரிச்சு ஈஸ்வா இந்த அலிகேஷன்ல ஈஸ்வா சேர்த்துக்கிட்டான். தான் நான் 3 பேத்துக்கு வேற டிசிஷன் தான் எடுத்தேன். ஏன்டா நீ இப்படி சொல்ற? அன்னைக்கு கூட நைட்டா கிளான்ல இருந்து வெளியே தள்ளிட்டு ஒண்ணுமே தெரியாம மாதிரி தான் அனுப்பிச்சுட்டேன். இவனுக்கு தான் டைட்டில் போட்டு அப்படியே ப்ரூஃப் கொடுங்க அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படின்னு இதை ஓட்டுனாங்க. உனக்கு தெரியும் யாரு மாமா போட்டு பேசுவாங்கன்னு உனக்கு தெரியும். இங்க பாரு, யாரு மாமா போட்டு பேசுவாங்கன்னு தெரியும், உனக்கே தெரியும். இது ஒரு பெரிய யாரடா டேய் உன்னை யாரா என்னடா சொன்னாங்க? ஏன்டா நீ போய் கதறிட்டு இருக்க? இங்க பாரு குமாரு, நான் ஒண்ணு சொல்றேங்க. நான் இங்க பாரு, எனக்கு எல்லாமே தெரியும், தெரியாம இல்ல. உங்களோட அஜெண்டா எல்லாமே எங்களுக்கு தெரியும். சரியா? நீங்க என்ன பிளான் பண்றீங்க, என்ன பண்றீங்க, எதனால வந்து திடீர்னு ஒரே நாள்ல வந்து ஜாயின் திடீர்னு ஒரே நாள்ல எல்லாம் நேத்து ஸ்டீம் சேப்பர் எல்லாம் இன்னைக்கு நண்பனா மாறுதெல்லாம். இங்க பாரு, காதுல வேணா, யார் காதுல வேணா பூ சுத்திக்கோ. சரியா? ஏன் காதுல பூ சுத்தாத. நீ என்ன வேணா மறைச்சுக்கோ. சரியா? நான் வந்து எப்பயும் போல ஒரே மதனா அமைதியா நான் உண்டு வேலை போயிடுவேன். சரியா? நடக்கிறது நடக்கும். சரியா? நீ இங்க பாரு, நீ வீழ்வதும் நீ வாழ்வதும் நீ போடுற வேலையில் தான். சரியா? நீ ஒரு ஸ்பான்சர் வந்து வெறும்பு துண்டு போறான்றதுக்காக நீ எவ்வளவு நாள் நீ குலைக்கிற நான் பாக்குறேன். தம்பி, நீ எவ்வளவு நாள் நீ பண்ற நான் பாக்குறேன் ராஜா. இங்க பாரு, நான் பாக்குறேன். சரியா? நீ ஒரு நாள் என்ன பண்ண முடியும் பண்ணு, அவ்வளவுதான் சொல்றேன். உனக்கு நான் இங்க பாரு, நான் போறப்ப கூட உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதான் போறப்ப கூட நான் பண்ணி அனுப்பிச்சுட்டேன். சும்மாரா எதா பேசாடே. ஏய் சார்னே, சரி குமாரு, நான் தான் சொல்லிட்டேன் குமாரு, நான் தான் இங்க பாரு, ஊர் குலத்துல எல்லாத்துக்கும் தெரியும் யாரு கேனு நினைக்காரு. சரியா? ஒரே ஒரு கேள்விதான் எனக்கு, உனக்கு மத்த கேள்விதான் கிடையாது. பார்த்தா நேத்து வரைக்கும் அவன் ஸ்ட்ரீம் செய்ப்பாரு. இன்னைக்கு எப்படா அவன் நண்பனானா? எப்படா அது கூட? ஏய் தம்பி, சரிப்பா, நீ போற, நீ சோழ விளாடுவ, போய் சோழ விளாண்டுதானே. சும்மாரா யார் இன்வைட் பண்ணாலும் அங்கதான் நடக்குது ராஜா. இங்க பாரு, இது கூட பேண்டேஜ் கோஸ்ட் குமார, அதான் குமாரு, நான் வந்து இங்க பாரு, அததான் கேக்குறேன். நீ நேத்து வரைக்கும் எதிரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் எதிரி கொஞ்சம் ஊம்புவியா யார் மேலன்னு? நேத்து வரைக்கும் நீங்க சொல்ல, நேத்து வரைக்கும் ஒருத்தர் போட்டு கிளிக்கிங் பிடிச்சிட்டு இன்னைக்கு யாருன்னு போய் அவன்கிட்ட போய் கால விழுவியா? அது எப்படி ராஜா? எனக்கு புரியல. ஏன் பாக்குறவன் கேனையா நினைக்கிறேன்? எனக்கு புரியாத இருக்குது. அதுல பாக்குறவன் கேனையா நினைக்கிறேன். நீ பாரு, நான் தான் சொல்றேன்ல. ஏய் நீ சோலோ விளையாடுவ, நான் சொல்லிட்டேன். போய் சாக கூட விளையாடுறா, அவன் கூட இருறா, ஜாலியா விளையாண்டு இருக்கேன், போய் சாக கூட விளையாடுறான்னு உனக்கு ஆல்ரெடி சாக்கோ ஜீவா எல்லாம் செட்டு கொடுத்தாச்சு. நான் எதுவுமே சொல்ல, வத்தா பாக்குறவன் தான் எல்லாம் வந்து ப்ரோ நீ கரெக்டா கண்டுபிடிச்சு ப்ரோ, வத்தா உண்மையாலுமே நீ சூப்பர். அடுத்த நாளே அவங்க பாரு உட்காந்து நம்ம இதான் போல பண்ணிக்கலாம். அப்படி நான் எதுனா பண்ணலடா. இவரு நான் லைவ்ல 18 நாள் லைவ்ல இருந்தேன். பார்த்தது வந்து ஆடியன்ஸ் தான். இவரு பார்த்தது வந்து ஆடியன்ஸ் தானே, அப்படியா? நான் கிடையாது ராஜா. சரியா? நான் இங்க பாரு குமாரு, இங்க பாரு நான் இங்க பாரு. A few moments later. Marked a location.
நீங்க பாத்துட்டு வேலைக்கு போய் என்னென்னவோ பேச வேண்டியது. ஏன் காசு இப்படி பண்றீங்க? போங்க கைஸ், பிடிக்கவே இல்லை கைஸ். லிட்டரலி கடுப்பாகுது. ஒரு மேட்சே போச்சு. ஏன்டா ஷேர் நாங்க ஏன்டா ஷேர்னே காரை நிறுத்துற தாப்பையா, எத்தனை வாட்டி சொல்லுவாங்க. அப்படியே பேசிட்டு வந்ததா கூட நான் அடிச்சலடா. ஏன்டா போய் கார் நிறுத்துறாங்க போயிட்டு? லூசாடா நீயே. ஒரு ஸ்குவாடே முடிஞ்சிச்சு. எவ்வளவு கோஸ்ட்? மைனஸ் பிளஸ் தான். சரி மைனஸ் 2 ப்ரோ. ப்ரோ யாரும் மேலேயும் தப்பு இல்ல ப்ரோ. விடுங்க. நீங்க ஏன் ப்ரோ பிடிச்சி நம்பால் தான் உம்மா போயிட்டு அவனை பிடிச்சி வம்பழுத்துட்டு இவனை பிடிச்சி வம்பழுத்துட்டு யாருன்னா நம்ம பசங்க எல்லாம் அந்த விட்டுட்டு போவீங்களா? அவ்வளவுதான். அவன்லாம் ஏன்டா போய் உமால நேத்து வரைக்கும் எதிரி கூட விளாண்டா அப்படின்னா நான் விளாட நான் பாட்டுக்கு வெளியே நின்று தான் என்ன பிடிச்சி உள்ள போட்டாங்கன்றான். அவன் சும்மா பிடிச்சா அவனை பிடிச்சி ராடி பண்ணிட்டான். அப்படி பேசுறான் இப்படி பேசுறான்னுக்கிட்டு அவன் உண்டு அவன் வேலை உண்டு இருக்கான். சும்மா போய் வம்பழுத்துறாதீங்க ப்ரோ. யாரையும் விட்டுட்டு போங்க ப்ரோ. அப்படி பேசுவேன். ஆமா, இவன் ஜஸ்ட் விளையாட்டு அதை விட்டு போறதை விட்டுட்டு அவன் கூப்பிட்டு குமார்ட்டு பேச சொல்றானே, எதுவுமே பேசுறானே, நான் பாட்டுக்கு இதா இருந்தேன். இவங்க எல்லாம் வந்து அதுவான்ட்டு இருக்கானு அப்படின்னு விட்டுட்டு போங்க கைஸ். கடந்து போங்க கைஸ். எல்லாத்தையும் கடந்து போங்க கைஸ். ஏன் கைஸ் ராடி பண்றீங்க? வச்சு வெளியேற்றிக்கிட்டு அதுவான்னுக்கிட்டு ப்ரோ. நான் சொல்றேன் பாருங்க. நான் சிம்பிளா சொல்லி முடிக்கிறேன். இப்ப வந்து ஈஸ்வா வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அவனால இருக்க முடியும், சரியா? குமாரால எல்லாரையும் கட் பண்ணிட்டு இருக்க முடியாது, சரியா? அதனாலதான் குமார நாங்க வந்து வேணாண்டா குமார் கான்ட்ரஸி ஒன்ன வச்சுதான் எங்கள்கிட்ட பிரச்சனை எடுப்பாங்க, ஒன்ன வச்சுதான் எல்லா தெருவிலும் வேலை பார்ப்பாங்க, நீ அங்கேயே சொல்லி அனுப்பிச்சு விட்டோம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அவனால வந்து ஃபுல்லா கட் ஆஃப் பண்ண முடியாது. அதே மாதிரி பிரச்சனையோட கூட வச்சிருக்க முடியாது. அவ்வளவுதான், முடிச்சு விடுங்க. சும்மா போயிட்டு அதையே ஒண்ணு பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு வளர்த்துக்கிட்டு ராவடி பண்ணிக்கிட்டு ஏதா வேணாம் தான். ரீலோட் பண்றேன்னு சொல்லி இறங்கிட்டு அப்புறம் ஸ்மோக் பண்ண சொல்லிட்டு நான் எங்க ப்ரோ மேட்சே கேட்கல ப்ரோ. அதை பேசிட்டு இருந்தேன். விட்டுட்டு போங்க ப்ரோ. பெரியாவது பிரச்சனையோட நான் எப்படி ப்ரோ ஒருத்தர் எடுத்துட்டு போக முடியும்? நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு முக்கியமான காலகட்டத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. பிரச்சனையோட போவீங்களா? பிரச்சனை இருக்காங்க வேணாம் நினைப்பீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சும்மா ராவடி பண்ணிக்கிட்டு அதுவா ப்ரோ எஸ் என்ன ப்ரோ வரா நெக்ஸ்ட் லைவ்? எஸ் என்ன வரா?